ஹாய் காய்ஸ், வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன போட போகிறோம்னா, இன்றைக்கி சித்திரை 1 ஏப்ரல் 14 தமிழ் வருட பொறுப்பு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி யாருக்கு பிறந்தநாள், யாருக்கு திருமண நாள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பட்டம் மாவட்டம் ஷிப்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கம்பெனி, லெதர் கம்பெனி, கெமிக்கல் கம்பெனி, ஷூ கம்பெனி இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராணிப்பட்டை ஷிப்காடில் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது வெறும் ஃபார்மசி தான். அது இப்போ பார்த்தீங்கன்னா 30,000 பெண்மணிகள் வேலை செய்கிறாங்க, 40,000 ஆண்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் இஎஸ்சி கட்டுறாங்க, பிடிக்கிறாங்க. ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, வெளியில் வந்த கம்பெனிக்குள்ளே கை அடிபடுது, கால் அடிபடுது, சில பிரச்சனை தலை அடிபடுது, இல்லை வெளியே வந்த ஆக்சிடென்ட்டு. அந்த இஎஸ்சிக்கு வந்து பணம் கட்டுறாங்க. இப்போ தரமான ஒரு இஎஸ்சி இல்லை, ஹாஸ்பிட்டல் வேணும் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா 48 வருஷத்துக்கு முன்னாடி 5.5 கவர்மெண்ட் வந்து இடத்த ஒதுக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு. இன்னும் எந்த தமிழக அரசில் எந்த அரசு வந்தாலும் அதை கட்டலை. காரணம் பார்த்தீங்கன்னா வேலூருக்கு இஎஸ்ஐ போகிறாங்க, வேலூர் போகிற வழியில் எதனா ஒன்று ஆகிடுது, வேலூரில் முடியல சென்னைக்கு போகிறாங்க, அங்கே எதனா ஒன்று ஆகிடுது. பார்த்தீங்கன்னா அந்த 5.5 அப்போ ஒதுக்குனாங்க 48 வருஷத்துக்கு முன்னே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். ஒரு 300-400 படுக்கறை, அதாவது பெட்டு ஹாஸ்பிட்டலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெட்டு வச்சா நம்ம வந்து வேலூர் போகிறதில்ல, சென்னைக்கு போகிறதில்ல. இப்போ 70,000 பேர்கிட்ட வந்து 5,000 பேர் வேலை செய்ய 5,000 கம்பெனி. இந்த 5,000 கம்பெனியில் வந்து ஒரு 2,000 கம்பெனி வந்து இழுத்து மூடிட்டாங்க. 3,000 கம்பெனி கொடுத்து 3,000 கம்பெனி பார்த்தா 70,000 பேர் வேலை செய்கிறாங்க. இதில் 40,000 ஆண் வேலை செய்கிறாங்க, 30,000 பெண் வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த ராணிப்பட்டம் மாவட்டமாகி அந்த 5.5 இடம் வந்து ஒதுக்குனாங்க கவர்மெண்ட்டு, தமிழக அரசு. அப்போது 48 வருஷம் முன்ன அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இஎஸ்ஐ கட்டி, அதில் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபார்மசி தாங்குது. அந்த இஎஸ்ஐ கட்டி ஒரு 500 படுக்கறை, ஒரு பெட்டு போட்டாங்கன்னா எல்லாமே இங்கேயே ராணிப்பட்டிலே ஷிப்காடு கம்பெனிக்கு தரமாக இருக்கும். அந்த வேலைக்கு போகிற லேடியோ இல்லை ஜென்ஸோ இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தயவுசெய்து இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வந்த பிறகு எந்த ஆட்சி வந்தாலும் இந்த ஷிப்காடு பகுதி, அதாவது ராணிப்பட்டை பகுதியில் ஷிப்காடு அங்கே இஎஸ்ஐ ஃபார்மசி தான் இருக்குது. தேவையான துட்டெல்லாம் பிடிக்கிறாங்க. அதனால் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலு 5.5 48 வருஷம் முன்னே அமைச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ஒரு 500 படுக்கறை பெட்டு போட்டால் ரொம்ப தரமாக இருக்கும். இந்த மாவட்டம் நல்லா உயரும், இந்த கம்பெனிகள் நல்லா வளர்ச்சாகும். இந்த வேலைக்கு போகிற 30,000 பெண்கள் ஆண்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க, உயிர் பாதுகாப்பாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம். என் பேர் மூமா ஜெய். பாய்.